பிரைஸ் லார்ட். யோவான் 15:14 John chapter 15 and verse 14. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு இதை சொல்றாரு. அதாவது அந்த காலத்துல குரு சிஷ்யனோட உறவு எப்படின்னு சொன்னா, குருவானவர் கற்றுக் கொடுப்பவரும் சீஷர்கள் கற்றுக்கொள்கிறவர்களும் இருப்பாங்க. அது மாத்திரம் இல்ல, குருவானவர் எஜமானனாகவும் சீஷர்கள் வேலைக்காரர்களாகவும் பணிவிடை செய்ய வேண்டும். ஒருத்தர்கிட்ட நம்ம ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள போறோம்னு சொன்னா, தம்மை முழுமையாக நம்மை நாமே வெறுமையாக்கி அடிமையாய் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்தா மாத்திரம்தான் நம்ம சீஷராய் ஒருத்தர்கிட்ட சேர்ந்து குருவினத்திலிருந்து கற்றுக் கொடுக்கிற எல்லா காரியத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இயேசுவானவர் தன்னுடைய சீஷர்களை பார்த்து ஒரு வித்தியாசமான காரியத்தை சொல்றாரு. என்னன்னு சொன்னா, தன்னிடத்துல கற்றுக்கொள்கிற எல்லா காரியத்தையும் எப்போ அவங்க செய்கிறாங்களோ அப்பொழுது அவங்க வேலைக்காரர்களை தன்னுடைய சிநேகிதர்கள், அவங்கள என்னோட ஃப்ரெண்ட்ஸாக அவர் பாவிக்கிறாரு. இதை காட்டிலும் ஒரு பெரிய ஸ்லாக்கியம் இருக்குமான்னு சொன்னால் நிச்சயமாக கிடையாது. ஏன்னா இது அந்த காலத்தில் இருந்த குரு சிஷ்ய உறவுக்கு முரண்பாடான ஒரு உறவு, ப்ளஸ் இது ஒரு பிரத்யேகமான ஒரு தகுதி. ஏன்னா எந்த ஒரு குருவும் தன்னுடைய சீஷனை தனக்கு நிகராக உட்கார வைக்கவே மாட்டார். ஆனால் இயேசுவானவர் தன்னுடைய சீஷர்களை எப்போ நீங்கள் நான் கற்றுக் கொடுக்குற காரியங்களை செய்கிறீங்களோ அப்போது என்னுடைய வேலைக்காரர்களை என்னுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருப்பீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பெரிய அந்தஸ்தை கொடுக்குறாரு. அப்படி என்ன அவர் ரொம்ப கஷ்டமான காரியத்தை அவர் சொல்லிட்டாரா, செய்ய முடியாத அளவுக்குன்னு கேட்டால் நிச்சயமாக கிடையவே கிடையாது. அவர் சொன்ன முக்கியமான ஒரே ஒரு கற்பனை இவங்களுக்கு என்னன்னு சொன்னால், நான் உங்களை நேசித்தது போல நீங்கள் ஒருவர் அன்பாய் இருங்கள். அதாவது என்ன சொல்கிறாரு, மறுபடியும் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாய் ஃப்ரெண்ட்ஸாக இருங்க. அதுதான் நான் உங்களுக்கு கொடுக்குற கற்பனை. இதை நீங்கள் உண்மையாக செய்வீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக என்னோட ஃப்ரெண்டாக கடைசி வரைக்கும் நீங்கள் இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. எனவே நாமும் இயேசுவுடைய கற்பனையாக இருக்கிற, அவருடைய கட்டளாக இருக்கிற அன்பை ஒருவரோடு பகிர்ந்து கொண்டு நம்ம ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பாய் வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக அவருடைய அன்பிற்கு பாத்திரமான அவருடைய நண்பர்களாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழ முடியும். Thank you and God bless you.